பிரியமானவர்களே, சங்கீதம் 103 அதிகாரத்தில் நாம் எல்லோரும் மனப்பாடமாக சொல்கின்ற ஜபமாக, விண்ணப்பமாக அல்லது ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே சொன்ன பிறகு அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சங்கீதக்காரர் எழுதும் பொழுது அவர் புதிய உடன்படிக்கையான வார்த்தைகளை எழுதுகிறார் என்று ஒருவேளை அவரே அறியாமல் இருக்கலாம். ஆவியானவருக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? பழைய ஏற்பாட்டுல யாரு பாவங்களும் மன்னிக்கப்படல. பாவம் மன்னிக்கப்படனா மறுபடியும் 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 அவர்கள் பாவ மன்னிப்பின் அறிக்கை செய்து மிருக பலிகளை செலுத்தி ஒரு தற்காலிகமான பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் மறுவருட பாவ நிவாரண நாள் குறிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்துக்காக பலிகளை செலுத்துவார்கள். இங்கு சொல்லப்படுகிறது, அவர் ஒரு அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்படின்றால் இந்த சங்கீதக்காரர் எழுதும் பொழுது அவர் வரப்போகின்ற புதிய உடன்படிக்கையில் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவது, அதாவது மறுபடியும் அந்த பாவங்கள் ஆண்டவர் ஞாபகப்படுத்த மாட்டார், மறுபடியும் நினைவு கூற மாட்டார் என்கின்ற அர்த்தத்தில் எழுதப்படுகிற சங்கீதமாக இது காணப்படுகிறது. ஒரு பாவங்கள் நக்கங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்கள் எல்லாம் குணமாக்குதான் வாசிப்பட்டு பார்க்கிறவங்க முதல் பாவங்கள் அக்கிரமங்கள், அடுத்து இரண்டாவது உங்களுடைய நோய்கள். இன்னும் நாம போலாமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. யார் யார்கிட்ட சொல்லுது? ஏன்னா யாரு? புதிய உடன்படிக்கையிலே நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறேன். நான் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கின்றேன். என் ஆவி என் ஆத்துமா பார்த்து அறிக்கை செய்கிறது, என் ஆத்துமாவை என் கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். நான் தேவ ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையானது என்னுடைய ஆவிக்குள் எழுப்பி என் ஆத்துமாவை என் மனதை பார்த்து சொல்லுகிறது, என் ஆத்துமாவை என் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய மனதுக்கு இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்ற சத்தியமா இருக்கிறது. ஆவியானவர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது இயேசுவின் சிலுவையின் மரணத்தை நோக்கி பார்த்து ஒரு பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட போகிறது, ஒரு நோய்கள் முற்றிலுமாக குணமாக்கப்பட போகிறது என்கிற சத்தியத்தை இதற்கு வெளிப்படுத்தினால் சுத்தமாக வார்த்தை எழுதப்படுகிறது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த